ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். கழுத்து வெட்டு பகுதியில் 1/2 இன்ச்சு கட் பண்ணி வெட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரியான ஒரு ப்ளவுஸ் தான் இப்போ தைக்க போகிறோம். அது போல் வெட்டி வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். கீழே வந்து வேஸ்ட்டு லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத்து வந்து மேலே நல்ல பக்கம் மேலே இருக்குது. அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத், நம்ம ப்ளவுஸ் வெட்டி வச்சுருக்க லைனிங் கிளாத்து எல்லாத்தையும் மூணுத்தையும் ஒன்றா போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 ஒன்றா இருக்கான்னு பாருங்கள். கீழே வச்சுருக்க லைனிங் கிளாத், வேஸ்ட்டு லைனிங் கிளாத் வந்து கழுத்துக்கு கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ நம்ம ஆம்கோல் பக்கம்லாம் வேணாம், கழுத்துக்கு மட்டும் இருந்தால் போதும். இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பின் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டிச்சிங்கில் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு விட்றேன். இதோட கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக கைடு அளவுக்கு விட்டு தையல் போடணும். எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க, கரெக்டாக கைடு அளவுக்கு போடணும். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கழுத்து அகலமாயிடும். எந்த அளவுக்கு நீங்கள் துணி விட்டிங்களோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சு தையல் போடுங்க, எக்ஸ்ட்ராலாம் போடாதீங்க. கரெக்டாக கழுத்தை சுற்றி பொறுமையாக போடுங்க. இந்த கழுத்துக்கிட்ட, ஆமுக்கோல் கிட்ட, கையெல்லாம் நீங்கள் ஜாயின் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக தான் போடணும். நீங்கள் வேகமாகலாம் போட்டிங்கன்னா தையல் ஒரு பக்கம் போகும், நீங்கள் ஒரு பக்கம் பொறுமையாக போட்டு கரெக்டாக நீட்டாக எடுத்துகிட்டு வாங்க. கரெக்டாக கைடு அளவுக்கு வச்சு எடுத்துகிட்டு வாங்க. தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது லைனிங் கிளாத்து, மெயின் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிடும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம லைனிங்கை கழுத்து கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும் கட்டுங்க. நீங்கள் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த கழுத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க. ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுத்தை சுற்றி நாச் போட்டுக்கலாம். ஃபுல்லாக நாச் போடும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தையலுக்குள்ளே தான் நாச் போடணும். தையலுக்கு மேலே நீங்கள் நாச் போட்டிங்கன்னா துணி டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் தையல் போடும்போது எக்ஸ்ட்ரா தள்ளி போட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் கழுத்து அகலமாகிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், தையலுக்குள்ளே மட்டும் பார்த்து கவனமாக நாச் போடுங்க. ஃபுல்லாக நாச் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த பின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றலாம். இதுக்கு மேலே பின்ஸ் தேவைப்படாது. ஃபுல்லாக நம்ம குத்தி வச்சுக்க பின்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா பின்ஸும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். துணியை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வேஸ்ட்டு லைனிங் கிளாத் வச்சோம் இல்லைங்களா, அந்த லைனிங் கிளாத்தை இப்போ கரெக்டாக விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு விட்டுட்டு மற்ற கிளாத்தை கட் பண்ணோம். இது கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா கீழே வந்து மெயின் கிளாத் இருக்குது, கட் பண்ணாமல் கரெக்டாக அழகாக வேஸ்ட் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். வேஸ்ட் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு உயரத்தை வச்சு நம்ம தையல் போட்டு, இது ஏற்கனவே தையல் போட்டுட்டேன் நான். உள்ளே இந்த 1 இன்ச்சு துணி அப்படியே விட்டுடலாம். தையல் உயரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு தையல் போட்டுட்டு அந்த கேப் வழியாக கையை விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டு அதிலே வச்சிட்டேன். உங்களுக்கு நாட்டு வீடியோவில் வரல. கழுத்தை சுற்றி தையல் போடும்போதே பார்த்திங்கன்னா உள்ளே நாட்டு வச்சிட்டேன் நான். இங்கே பாருங்கள், நாட்டு தெரியுது பாருங்கள். எந்த இடத்துல நாட்டு வேணுமோ ஏற்கனவே அங்கே ஃபிட் பண்ணி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டு வைக்கணும். அது வீடியோவில் வரல. இப்போ வந்து நாட்டு வச்சு திருப்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை சுற்றி தையல் போடலாம். இந்த கழுத்தை சுற்றி தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ஓரத்தையல், இடத்தையல் எது வேணாலும் போடலாம். இவங்க லேஸ்லாம் எதுவும் வேணான்ட்டாங்க. அதனால் இடத்தையல் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால இடத்தையல் மட்டும் போடுறேன். இது தையல் போடும்போது, இந்த பக்கம் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே நீங்கள் வேஸ்ட் கிளாத் கொடுத்துருக்கீங்க. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப இழுத்துலாம் நீங்கள் போட வேண்டியதெல்லாம் இருக்காது. அது கழுத்தை ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அப்படியே நம்ம தையல் போட்டு வரா மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் இழுக்க வேண்டியதெல்லாம் இருக்காது. நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து கரெக்டாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். மற்றபடி ரொம்ப இழுத்துலாம் போட வேண்டியது அதிகமாக தேவைப்படாது. இப்போ கழுத்தை சுற்றி தையல் கரெக்டாக அந்த கைடு அளவுக்கு விட்டு இடத்தையல் ஒரே மாதிரியாக போடணும். தையல் மேலே சின்னதும் பெருசுமெல்லாம் போடுங்க, ஒரே மாதிரியாக போட்டுடுவாங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கக்குள்ள. இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ பாடி பீஸை சுற்றி தையல் போட்டு
இந்த தையல் போட்டு வரக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள லைனிங் கிளாத் 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சுனா துணி ஸ்டிப்பாக இருக்கிறதுக்கோசரம் உள்ளே விட்டுருக்கோம். இது போட்டுட்டு வரக்குள்ள கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு மடித்து தைப்போம் அந்த அளவுக்கு வச்சு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ அந்த துணியை சேர்த்து தையலை வேணும். துணி வந்து உள்ளே சுற்றிக்காமல் தையலில் ஆகிடும். கரெக்டாக நம்ம மடித்து தைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு எப்படி வேணாலும் விடலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தையல் போட்டு வந்துடலாம். கீழே கரெக்டாக துணியும் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தையல் போடுங்க. ஒரு இடத்துல வந்து மெயின் கிளாத்து ரொம்ப வழவழன்னு இருந்ததுன்னா கீழே மடிச்சிக்கும். அதனால் பார்த்து தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து தையல் போடுங்க. ஃபுல்லாக தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மெயின் கிளாத் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க துணியெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி நாச் இது டாட் பிடிச்சிட்டோம்னா பேக் சைட் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியும். என்ன வேணுமோ டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லை நான் இதில் எதனா தவறு செஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள். இதை பாருங்க, தையல் போட்டு முடிச்சாச்சு. பின்னாடி டாட் பிடிச்சாச்சு. பேக் சைடு ரெடி ஆகிடுச்சு. பாய்.